ஹாய் ப்ளீஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த தக்காளி சாதத்தை நான் குக்கரில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். குக்கரில் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் அதே போல் குழஞ்சிடாமல் உதிரி உதிரியாக வரதுக்கும் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் படீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தக்காளி சாதத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தக்காளி சாதம் உதிரி உதிரியாக அண்ட் ஸ்பைசியாக வந்திருக்கு அப்படின்றது. இப்போ வாங்க படிஸ், இந்த ஸ்பைசியான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் செய்கிறதுக்காக நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோடைய அளவு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவினோம் அப்படின்னா அரிசி உடஞ்சிடும். கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த கேப்பில் நம்ம அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதம் அப்படின்னாலே நம்ம பெருஞ்சீரகம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 4 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு மராத்தி மொக்கு, அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கிராம்பு ஒரு 6 சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் ஒரு டைம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸோடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வெங்காயம் போதுங்க. வெங்காயத்தோட சைஸ் நான் எடுத்துக்கிற போல் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு இந்த அளவு கரெக்டாகவே இருக்கும். இப்போது இந்த தக்காளியை நல்லா குழஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்காளி சாதம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இப்போ அந்த தக்காளியை நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இந்த தக்காளியை கரண்டியால் ப்ரெஸ் பண்ணிலாம் இந்த மாதிரி வதக்கி விடக்கூடாது. அதுவாகவே நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் தக்காளி சாதத்தோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கி இது சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம மசாலாவை வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதால அடி பிடிக்கும்ல, அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அடி பிடிக்காது. இந்த மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தயிர் நம்ம எடுத்துக்கும் போது சில்லுன்னு இருக்கிற தயிராக எடுத்துக்கூடாதுங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தயிராக எடுத்துக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள். இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் பாஸ்மதி அரிசியை நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சாதம் வந்துட்டு குழஞ்சிடாமல் உதிரி உதிரியாக வரும். தண்ணி சேர்த்துக்கிட்டு மசாலா கூட நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, அது வந்துட்டு குக்கரில் அடியில் ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது சாதம் வந்துட்டு அடியில் அடிப்பிடிக்காமல் வரும். அடுத்தது இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கிற போல் சேர்த்துக்காதீங்க. எப்பவும் நம்ம சேர்க்குற உப்பை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம இதில் அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம்ல, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போல் இருக்குங்க. அதனால் இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடணும். இது வந்து கொதித்து வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பட் இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு நான் சொன்ன அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். அதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்டியாக செய்யலாம். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அரிசி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால உடஞ்சிடும். ஒரு டைம் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 விசில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா அதோடைய ஏர் வந்துட்டு ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம கமன் வாசனையோட சூப்பரான ஒரு தக்காளி சாதம் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு படீஸ். இது எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். குக்கரோடைய அடியிலையுமே வந்துட்டு கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே போல் தக்காளி சாதம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை மசாலா அப்படி இல்லைனா வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதத்தோடைய கலர் அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் படீஸ். இந்த தக்காளி சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளான ஒரு முட்டை மசாலா செஞ்சுருக்கேன். அது கூட வந்துட்டு வெங்காய பச்சடி. ஸோ இது கூட தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த தக்காளி சாதத்தை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் படீஸ் நீங்களும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படீஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.